தியானத்தினுடைய இரண்டாவது பாகத்தில் நாம் இறைவன் யார் என்பதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அவேர்னஸ் ஆஃப் த சுப்ரீம். இதை தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் நமக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார் ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா அவர்கள் மதுரை துணை மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். கடந்த 35 ஆண்டுகளாக இறை பணியில் தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றி வருகின்றார். தன்னுடைய சிறு வயது முதலேயே இந்த ராஜயோக தியானத்தினை தன்னுடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்து வருகின்றார். மதுரை துணை மண்டலத்தின் கீழ் கிட்டத்தட்ட 18 டிஸ்ட்ரிக்டில் 45க்கும் மேற்பட்ட கிளைகள் மற்றும் உப கிளைகள் சேவையாற்றி வருகின்றது. அதில் எங்களைப் போல 150 சமர்ப்பண சகோதர சகோதரிகள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். அன்னார் அவர்கள் நமக்கு இறைவனுடைய நாம ரூப தேச காலம் கர்த்தவியம், இறைவனை பற்றிய ஒரு தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் ஒரு அறிமுகத்தை நமக்கு எடுத்துரைப்பார்கள் சகோதரி அவர்கள். அவர்களை மலர் செண்டு கொடுத்து வரவேற்பு செய்யுமாறு சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன். காலையிலிருந்து ஓம் சாந்திங்கிற வார்த்தையை பல தடவை நம்ம எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஓம் என்றால் நான் ஒரு ஆத்மா என்று பொருள். சாந்தி என்றால் ஆத்மாவினுடைய இயல்பான குணம் சாந்தி. அதாவது நான் ஒரு அமைதியான ஆத்மா என்பதை குறிக்கின்றது இந்த வார்த்தை. இப்படி ஓம் நமோ சிவாய அப்படின்னு நம்ம பக்தியில் இறைவனுக்கு புகழ் பாடி இறைவனை வணங்குவது உண்டு. அதே போல் ஓம் சாந்தி என்று சொல்லும் பொழுது நான் ஆத்மா, அமைதியான ஆத்மா, அந்த சிவனை வணங்குகின்றேன் அப்படி என்றும் இதற்கு பொருளானது இருக்கின்றது. நம்முடைய வித்யாலயத்தில் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுதும் ஓம் சாந்தி என்ற இந்த வார்த்தையை கூறிதான் நாம் ஆரம்பம் செய்கின்றோம், சந்திப்பு செய்கின்றோம். அதாவது நம்மை ஒரு ஆத்மா என்ற நினைவு நமக்குள்ளே அடிக்கடி ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கூறுகின்றோம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு செஷனில் கேட்டிருப்பீங்க, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், அழியக்கூடிய இந்த உடல் என்பது நாம கிடையாது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதனுடைய அடுத்து லெசன் கடவுள் யார். ஏன்னா மெடிடேஷன் செய்வதற்கு அடிப்படையானது தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்தால்தான் தன்னுடைய தலைவனை அறிந்து கொள்ள முடியும். தன்னை உணர்ந்தால்தான் தனக்கு மேலாக இருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அதனால் இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. நம்ம அனைவருக்கும் கடவுளை பற்றிய அநேக விஷயங்களானது நாம் அறிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனால் நாம் அறிய வேண்டிய விஷயங்களும் அநேகமானது இருக்கின்றது. இன்று கடவுளை பற்றி, கடவுள் யார் என்று கேட்டாலே கடவுளை பற்றி பலர் பலவிதமான கருத்துக்களை கூறுவதுண்டு. சிலர் கடவுளை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றார்கள், இயற்கைதான் கடவுள். 5 தத்துவங்களையும் கடவுள் என்று நினைக்கின்றனர். வாயு பகவான், ஜல பகவான், அக்னி பகவான், இப்படி 5 தத்துவங்களையும் பகவான் என்று நினைக்கின்றனர். சிலர் இயற்கையை கடவுள் என்று கூறுகின்றனர். சிலர் பல தேவி தேவதைகளை, விஷ்ணு, ஹனுமான், ராமர், இப்படி பல தேவி தேவதைகளைத்தான் கடவுள் என்றும் நினைக்கின்றனர். சிலர் கடவுளே இல்லை என்றும் கூறுகின்றனர். சிலர் நானே கடவுள் என்றும் கூறுகின்றனர். சிலர் கடவுள் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறார் என்றும் கூறுகின்றனர். இப்படி கடவுளை பற்றி பல கருத்துக்களானது இருக்கின்றது. இதில் நாம் எதை கடவுள் என்று கூறுவது, யாரை கடவுள் என்று நாம் சொல்வது? ஒரு உதாரணம், 5 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை பார்ப்பதற்காக சென்றார்களாம். 5 குருடர்கள்
ஒரு யானையை பார்த்துவிட்டு வந்து கூறுகின்றார்கள், நான் யானையை முதல் குருடர் கூறுகிறார், நான் யானையை பார்த்திருக்கின்றேன். யானை எப்படி இருக்கும் என்றால், யானையினுடைய உடலை தொட்டு பார்த்துவிட்டு யானை சுவர் போல இருக்கும் என்று கூறுகிறார். இன்னொருவர் கூறுகிறார், நானும் யானையை பார்த்திருக்கின்றேன். யானையினுடைய காதை தொட்டு பார்த்து யானை முரம் போல இருக்கும் என்று கூறுகிறார். இன்னும் ஒருவர் கூறுகிறார், நானும் யானையை பார்த்திருக்கின்றேன். யானையானது காலை தொட்டு பார்த்து யானை தூணு போல இருக்கும் என்று கூறுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் யானை பற்றி ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகின்றனர். ஆனால் 5 பேரும் கூறியது சரியான கருத்து அல்ல. ஏன்னா குருடன் யானையை பார்க்கவே இல்லை. பார்க்காம அவங்களுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் தெரியப்படுத்தினாங்க. யானை இப்படி இருக்கும், யானை அப்படி இருக்கும்னு அவங்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் சொன்னாங்க. உண்மையிலேயே யானை எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதே போல தான் இன்று கடவுளை பற்றி கடவுளே வந்து நமக்கு கூறுகிறார். அதுவரை நாம் கடவுளை பற்றி பலவாறாக நமக்கு தெரிந்த கருத்துக்களை மட்டுமே தான் கூறுகின்றோம். God is one truth என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ஒருவர் சத்தியம் என்று கூறுகின்றோம். இறைவன் பலர் சத்தியம் என்று சொல்லல, இறைவன் ஒருவர் சத்தியம். அந்த சத்தியமானவர் யார்? அந்த சத்தியமானவர் தான் கடவுள்தான். ஜோதி சொரூபமாக இருக்கின்றார். இறைவனுடைய ரூபம், இறைவனுடைய உருவம் ஜோதிர் ஸ்வரூபம். கீதையில் பகவான் தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறியிருக்கின்றார். ஹே அர்ஜுனா, நான் அசரீரியாக இருக்கின்றேன். அப்படின்னா உன்னை போல ஒரு சரீரம் எனக்கு கிடையாது. நான் அசோச்சிதா, நான் நல்லது கெட்டது எதையுமே நான் நினைப்பது கிடையாது. நான் அபோக்தா, சுகம் துக்கத்தை நான் அனுபவிப்பது கிடையாது. இப்படி பகவான் கீதையில் தன்னை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இறைவன் என்பவர் ஜோதி சொரூபமானவர். அவருக்கு, இறைவனுக்கு நம்மை போல 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் என்பது கிடையாது. ஆனால் அவருக்கு உருவம் இருக்கின்றது. பாயிண்ட் ஆஃப் த லைட் கூட ஒரு உருவம் தான். நாம் என்ன நினச்சிட்டோம், அந்த உருவத்தையே உருவம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இறைவனுடைய உருவமே ஜோதிர் பிந்து ஸ்வரூபம். இறைவன் என்று, பகவான் என்று, அல்லாஹ் என்று, பிரபு என்று, பகவான் என்று, சர்வேஸ்வரா என்று எல்லாமே அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய இறைவனைத்தான் குறிக்கின்றது. ஆக இறைவன் என்பவர் ஒரே ஒருவர் தான். அந்த வார்த்தையிலே இருக்கு. இறைவன் நீங்களே சொல்லி பாருங்க. இறைவன், இறை என்பது வன், கடைசியில் என்ன சப்தம் முடியுது? வன் அப்படிங்கிற சப்தமானது முடிகின்றது. அப்போ இறை என்பது ஒன்று தான். அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய இறைவனைத்தான், அந்த இறைவனுக்கும் பெயரானது இருக்கின்றது. அவருடைய பெயர்தான் சிவம் என்பதாகும். சிவம் என்றாலே நீங்கள் நினைக்கலாம் அது இந்துக்களுடைய கடவுளாச்சு அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்துக்களுக்கு மட்டும் சிவன் கடவுள் அல்ல. சிவம் என்றாலே அர்த்தம் நன்மை செய்யக்கூடியவர். சிவம் என்றாலே அர்த்தம் புள்ளி வடிவானவர். சதா சிவா என்று அந்த சிவனுக்கு மகிமையும் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் சதா காலமும் நன்மை செய்யக்கூடியவர் சிவ பரம் ஆத்மா. அதனால தான் அவருக்கு சதா சிவா என்று மகிமை பாடப்பட்டுள்ளது. சதா ராமா என்றோ, சதா கிருஷ்ணா என்றோ, சதா நாராயணா என்றோ, சதா முருகா என்றோ நாம் மகிமை பாடவில்லை. சதா சிவனை போற்றி என்றுதான் சிவனுக்கு புகழ் பாடப்பட்டிருக்கிறது. என்றும் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த சிவ பரம் ஆத்மா. அதனால தான் அவருக்கு பேர் சதாசிவன். அந்த சதாசிவன் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடியில் செஷனில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம எல்லாருமே ஆத்மா.
உலகத்தில் ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் பரமாத்மா என்பவர் ஒரே ஒருவர் தான். சுப்ரீம் சோல். நாம் எல்லாருமே சோல். இறைவன் யாரு? சுப்ரீம் சோல், சுப்ரீம் காட். அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுப்ரீம் சோல், சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்கிறோம். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தையாகவும் இருக்கிறார். எப்படி இந்த உடலுக்கு தந்தை இருக்கின்றாரோ அதே போல இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற ஆத்மாவிற்கு தந்தை இறைவன். இறைவன் நம்ம ஆத்மாவுக்கு தந்தை, பரம தந்தை என்று சொல்கிறோம், பரம பிதா என்று சொல்கிறோம், சுப்ரீம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம், சுப்ரீம் காடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதேமாதிரி சுப்ரீம் ஃபாதர். ஏன் சுப்ரீம் ஃபாதர்? அவர் எல்லாருக்குமே தந்தையாக இருக்கிறார். அவருக்கு மேலே தந்தை யாருமே கிடையாது. அதனால் அவரை என்ன சொல்கிறோம்? சுப்ரீம் ஃபாதர். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தந்தை இருக்காங்க. இந்த உடலுக்கு தந்தை இருக்காங்க, தேச தந்தை இருக்காங்க, தர்ம தந்தை, தர்ம பிதாக்கள் இருக்கிறாங்க. ஸோ பிதாவுக்கெல்லாம் பிதா யாரு? பரம் பிதா, பரம் ஆத்மா. பரம் பிதா பரமாத்மா தான் வேர்ல்டு ஃபாதராக இருக்கார், உலகத்துக்கே தந்தையாக இருக்கிறார். அதனால தான் உலகத்துக்கே ஒரு தந்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறைவன் தந்தையாக இருக்கின்றார். அதனால தான் இறைவனுக்கு நாம் என்ன புகழ் பாடுகின்றோம்? எல்லாருமே அவரவருடைய தர்மத்துக்கு ஏற்றார் போல இறைவனை தாயும் நீயே, தந்தையும் நீயே, பந்துவும் நீயே, சகாவும் நீயே, சர்வமும் நீயே என்று நம்ம புகழ் பாடுவது உண்டு. இந்த உடலுக்கு தாய் தந்தை இருந்தாலும் கூட கடவுளை நாம் தாய் தந்தை என்று கூற காரணம் என்ன? அப்படி ஒரு புகழ் பாட காரணம் என்ன? இறைவன் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ஆக நம் அனைவருக்குமே 2 அப்பா இருக்காங்க. உடலுக்கு தந்தை, இன்னொன்று ஆத்மாவிற்கு தந்தை. உடல் அழியக்கூடியது, உடல் தந்தையும் அழியக்கூடியவர். ஆத்மா அழிவற்றது, ஆத்ம தந்தையும் அழிவற்றவர். நம்ம அனைவருக்குமே 2 அப்பா இருக்காங்க. அந்த சிவ பகவானுக்கு பக்தனும் இருக்கிறாங்க, குழந்தைகளும் இருக்காங்க. அவரை நாம் தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பகவானுக்கு நாம் குழந்தையாகி விடுகின்றோம். அந்த பகவானை பகவானாகவே நினைக்கக்கூடியவர்கள் பக்தனாகி விடுகின்றார்கள். இன்று நீங்கள் அனைவரும் அந்த சிவனை அறிந்து கொண்ட காரணத்தினால் நாம் அனைவருமே அந்த சிவனுடைய குழந்தைகள் தானே, அந்த பரமாத்மாவினுடைய குழந்தைகள் தானே. உரிமை யாருக்கு அதிகம் இருக்கு? பக்தனுக்கா குழந்தைக்கா? நீங்க பக்தனா குழந்தையா? குழந்தையா பக்தனா? குழந்தை ஆயிட்டீங்க. இன்னைக்கு மட்டும்தான் இப்போ குழந்தையா இருப்பீங்களா? இன்றையிலிருந்து குழந்தையா இருப்பீங்களா? இறைவனை தந்தை அப்படின்னு சொல்ல காரணம், எங்கே இருந்தாலும் அவரை ஈஸியாக நினைக்கலாம். ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை எங்கே இருந்தாலும் நினச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த இறைவனை நாம் சுலபமாக எங்கிருந்தாலும் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை நாம் என்ன பண்ணுறோம்? ஒன்று ஒரு ஆத்மாவுக்கு தந்தை. அந்த சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது முழு நாளும் அந்த இறைவனுடைய நினைவில் நாம் காரிய விவகாரங்களை சுலபமான முறையில் செய்ய முடியும். ராஜயோகத்தை கர்ம யோகம் என்று சொல்கிறோம். உட்கார்ந்து மட்டுமே செய்கிறது கிடையாது, உட்கார்ந்து செய்யணும். காரிய விவகாரத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும், வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் இறைவனை நீங்கள் நினைக்க முடியும். அதனால இந்த ராஜயோகத்திற்கு இன்னொரு பெயர் என்ன கூறப்படுகிறது? கர்ம யோகம். கர்மாவும் செய்யுங்க, யோகாவும் செய்யுங்க. அப்போ இறைவன் பரமாத்மா உலகத்துக்கே தந்தையாக இருக்கிறார். அந்த சிவனைத்தான், இறைவனைத்தான் இன்று இந்தியாவில் முக்கியமான ஸ்தலங்களில் அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவனைத்தான் முக்கியமான ஆலயங்களில் சிவலிங்க ரூபத்தில் வழிபாடு செய்து வருகின்றனர். இப்போ ராமேஸ்வரத்தை எடுத்துக்கொண்டால், ராமேஸ்வரத்தில் ராமர் ஈஸ்வரனை சிவனைத்தான் பூஜிக்கின்றார். அப்போ ராமருக்கும் மேலானவர் யார்? சிவன். ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவன். ராமனுக்கும் ஈஸ்வரா, ராமேஸ்வரா, கோபீஸ்வரா, முக்தீஸ்வரா, சர்வேஸ்வரா, ஞானேஸ்வரா, இப்படியெல்லாம் அந்த சிவனுக்கு
நாமங்களானது பாடப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட கோவில் சோமநாத்தில் இருக்கக்கூடிய கோவில். சோமநாதர் என்ற பெயரும் சிவனுக்குத்தான் இருக்கின்றது. விக்ரமாதித்த மகாராஜா முதலில் வைரத்தால லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைரலிங்கத்தை முதலாக அவர்தான் பூஜை செய்தார். அவர் அப்படி ஒரு லிங்க அமைப்பை செய்ததற்கு காரணம் விக்ரமாதித்த மகாராஜாவுடைய புத்தியில் என்ன இருந்தது என்றால், பகவான் ஜோதியாக இருக்கிறார் என்பது அவருடைய புத்தியில் இருந்தது. அதனால் அவர் அதை வணங்குவதற்காக, பூஜிப்பதற்காக, ஆராதனை செய்வதற்காக அந்த ஜோதியினுடைய அடையாளமாக முதலாக அவர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். ஆக இறைவன் ஜோதி சொரூபமாக இருப்பதால் அவருடைய அடையாளத்தை தான் நாம் லிங்கமாக வைத்து பூஜிக்கின்றோம். லிங்கம் என்பது அடையாள சின்னம் என்று பொருள். அது வார்த்தைக்கு பொருள். லிங்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் அடையாள சின்னம். அது யாருடைய அடையாள சின்னம்? ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அடையாள சின்னம். அதனால சின்னம் சொன்னா நல்லா இருக்கு, அல்லது ஜோதிர் லிங்கம், சிவலிங்கம், சிவனுடைய அடையாளம் என்பதால் சிவலிங்கம் என்று அந்த நாமமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களும் கூட இன்று இறைவனை ஜோதியாகத்தான் நினைக்கின்றனர். இந்த தர்மத்தில் சிவலிங்க ரூபத்தில் அந்த இறைவனை பூஜை செய்கின்றனர். கிறிஸ்துவ தர்மத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களும் கூட இறைவனை ஜோதியாகத்தான் ஏற்றுக்கொள்கின்றனர். காட் இஸ் ஒன் லைட், காட் இஸ் லைட் அப்படின்னு அவர்களுடைய தர்மத்திலும் இறைவனை ஜோதியாகத்தான் நினைக்கின்றனர். மெழுகுவர்த்தி வச்சு தான் சர்ச்சில் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் எதை குறிக்கின்றது? ஜோதியை தான் குறிக்கின்றது. முஸ்லீம் தர்மத்திலையும் கூட ஓ அல்லா, ஓ காட் என்று அந்த ஜோதியை தான் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றனர். இப்படி அநேக தர்ம பிதாக்கள், தர்மத்தை சேர்ந்தவர்கள் இறைவனை ஒளியாகத்தான் ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனென்றால் இறைவனுடைய உண்மையான ரூபம் ஜோதி ஸ்வரூபமாகும். இந்த தர்மத்திலையும் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தீப ஆராதனை காட்டும் பொழுதுதான் இறைவனை கைகூப்பி வணங்குகின்றார்கள். ஏனென்றால் இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறார். அதனால் அந்த ஜோதியை காட்டும் பொழுது இறைவனை கைகூப்பி வணங்குகின்றார்கள். இப்படி இறைவனுடைய உருவம் என்று சொல்ல போனால் அவருடைய உருவம் ஜோதி பிந்து ஸ்வரூபமாகும். அவர் இறைவன் உருவத்தில் புள்ளி வடிவமாக இருந்தாலும் குணங்களின் கடலானவர் இறைவன். அன்பு கடல், அமைதி கடல், சக்தி கடல், தூய்மை கடல், கருணை கடல், ஒவ்வொரு குணங்களிலும் இறைவன் கடல் போன்றவர். கடல் நீர் நாம் அளந்து பார்க்க முடியாது. அதுபோன்று கடவுளுடைய குணங்கள் அளவற்றதாக, எல்லையற்றதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இறைவன் பரமாத்மா ஞானக்கடல், அன்பு கடல் மட்டுமல்ல, ஞானக்கடல். எப்படி வேர்ல்டு ஃபாதர் அவர், அதே போல வேர்ல்டு டீச்சர் அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். என்னெல்லாம் மகிமை பாடுறோம் கடவுளுக்கு நம்ம. தாயும் நீயே, தந்தையும் நீயே, ஆசிரியரும் நீயே, சக்காவும் நீயே, பந்துவும் நீன்னு சொல்கிறோம். ஏன் ஆசிரியர்? உலகத்துக்கே ஒரு ஆசிரியர், வேர்ல்டு டீச்சர், சுப்ரீம் டீச்சர். நம்ம படித்து நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறோம். ஆனால் அவர் இயல்பாகவே அவர் எப்படி இருக்கிறார்? நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறார். இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு வேணும். அந்த ஞானத்தை நம்ம கேட்க கேட்க மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்ஞானமானது வெளியில் போயிடுது. அப்போ இறை கல்வி, பிரம்மா குமாரிகளுடைய வித்யாலயத்தில் இறை கல்வியானது கற்றுத்தரப்படுகிறது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் நமக்கு நிறைய டிகிரியை கொடுக்குது, ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பதவியை கொடுக்கறது. இந்த கல்வி நம்ம பயில வேண்டியது அவசியமானது. வேர்ல்டு டீச்சரோட ஸ்டூடெண்ட் நம்ம ஆயிட்டு இந்த ராஜயோக கல்வி நம்ம படிக்க வேண்டியது அவசியமானது. படிக்க முடியுமா? நிறைய படிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். இப்போ படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இறை கல்வி படிக்கிறதும் மிக அவசியமானது. நீங்கள் படிக்க முடியுமா? நீங்கள் படிக்க தயாரா? டைம் இல்லையா?
நிறைய பேருடைய மனசு என்ன சொல்லுது? படிக்க தயார் தான், அவ்வளோ டைம்லாம் நமக்கு கிடைக்காது, இல்லை, அதனால் அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. 24 hours டைம் இருக்குது நமக்கு. 24 மணி நேரத்தில் உங்களுக்காக அப்படி நீங்கள் 1 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் மூலமாக மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அஞ்ஞானமும் அறியாமையும் துக்கமும் துன்பமும் இந்த கல்வி வெளியேற்றிடுது. நாலேஜ், அந்தளவுக்கு அந்த நாலேஜில் சக்தி இருக்குது. நாலேஜ் இஸ் லைட் அப்படின்னு சொல்கிறோம், நாலேஜ் இஸ் மைட் அப்படின்னு சொல்கிறோம். நாலேஜ் இஸ் லைட். இறைவனுடைய இந்த ஞானத்தை கேட்க கேட்க அவர் டெய்லி ஞானம் சொல்கிறார். அவர் டீச்சர் இல்லையா? டீச்சரோட வேலை என்ன? டீச் பண்ணுறது. அப்போ டெய்லி இறைவன் இறை கல்வி நமக்கு கொடுக்குறார். அது பிரம்மா குமாரிகளுடைய அமைப்பில் தினமும் இந்த கிளாஸ் நடக்குது. 1 hour கிளாஸ், ஒரே கிளாஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக பேர் 10 லட்சத்துக்கு மேலே அந்த இறை கல்வியை ஒரே கிளாஸை ஒரே நேரத்தில் எல்லா இடத்துல கேட்குறாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நாலேஜ் இது. ஏன்னா கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் தனிப்பட்டது, அவற்றை இருக்கக்கூடிய நாலேஜ் பவர்ஃபுல்லானது. உதாரணமாக எப்படி ஒரு சூரியன் உதயம் ஆனதுன்னா இருள் நீங்கிடுது, இருட்டு மாறிடுது. அதே போல் இறைவனை நாம் என்ன சொல்கிறோம்? ஞான சூரியன். ஞான சூரியன் இந்த உலகத்தில் உதயமாகும்போது மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானமும் அறியாமையும் துன்பமும் துயரமும் என்ற இருளானது நீங்கி விடுகின்றது. அதனால் இந்த நாலேஜ்லாம் நமக்கு அவசியம் இல்லை, நீங்கள் யாருமே நினச்சிட வேண்டாம். இந்த நாலேஜ் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி, எப்படி வாழணும் என்ற வழியை காட்டக்கூடிய நாலேஜ் சுப்ரீம் டீச்சர் காடுகிட்ட இருக்கிறது. 1 மணி நேரம் படித்தா போதும், டெய்லி 1 மணி நேரம் படித்தா போதும். ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளலாம். இந்த நாலேஜ் உங்களுக்கு சக்தி தரக்கூடியது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எவ்வளோ செய்யணும், அதற்கான ஒரு சக்தி தரக்கூடியது இந்த நாலேஜ். நமக்குள்ள நற்பண்புகள் என்ற ஒரு நல்ல ஒரு டிகிரியை உருவாக்கி தரக்கூடியது இந்த நாலேஜ். இந்த வித்யாலயத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் மனிதன் தேவனாக வேண்டும். நீங்கள் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, மனிதனும் தெய்வமாகலாம். மனிதன் எப்படி தெய்வமாக முடியும்? இன்னைக்கு மனிதனை என்ன வேண்டுமானாலும் ஆக்கலாம். டாக்டர் ஆக்கலாம், டீச்சர் ஆக்கலாம், லாயர் ஆக்கலாம். ஆனால் மனிதனை தெய்வமாக ஆக்க முடியுமா? முடியாது. மனிதனை தெய்வம் ஆக்கக்கூடிய சக்தி இறைவன்கிட்ட தான் இருக்குது. அந்த இறை கல்வி நம்ம கேட்கும் பொழுது மனித வாழ்க்கை என்ன ஆகின்றது? தெய்வீக வாழ்க்கையாக மாறுகின்றது. தெய்வீக வாழ்க்கை எப்படின்னா நற்குணங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள முடியும். ஏன்னா ஆத்மாவில் 7 குணங்கள் இருந்தது நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு குணமும் இருக்குது, எல்லா குணமும் இருக்குது. நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஆனால் அதிகமாக எந்த குணம் இருக்கிறது? இப்போ அன்புன்னு எடுத்துக்குவோம். அன்பு இருக்குது, அன்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது என்ன? கோபம். எது அதிகமாக இருக்குது? அன்பு இருக்கா, கோபம் இருக்கா? அதிகமாக எது அதிகமாக இருக்குது? கோபம் தானே. ஏன்னா உடனே எது வருது? கோபந்தான் வருது. அன்பு உடனே வருதா? வரமாட்டேங்குதா? எப்போவுமே வரமாட்டேன்னு சொல்லிடுதா? ஏன்னா ஏது உடனே வருது? அதுக்கு காரணம் என்ன? அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. கோபத்தினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, அன்பினுடைய பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது. எது அதிகமாக இருக்கோ அது உடனே வந்துடுது. அல்ல இந்த இறை கல்வியை நம்ம பயில இந்த இறை ஞானத்தை நம்ம கேட்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் என்ன ஆகிடுது? தானாகவே அழிஞ்சிருது. நீங்கள் எதையுமே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லதை மட்டுமே கேட்க வீணானது வேஸ்டானது எல்லாமே என்ன ஆகிடுது? தானாகவே நம்ம விட்டு போயிடுது. இதை நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். மெடிடேஷனுங்கிறது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது தான் மெடிடேஷன். ஏதோ இங்கே லெக்சர் மாதிரி கேட்டுட்டு போகிறது கிடையாது. ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் தான் மெடிடேஷன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது தான் மெடிடேஷன். ப்ராக்டிக்கல் இதனுடைய பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறது தான் மெடிடேஷன்.
அப்போ அந்த மெடிடேஷனை பண்ணணும்னா அந்த கடவுள் யார் என்று நாம் தெரியாமல் தியானத்தை நாம் செய்யவே முடியாது. இல்லை, இறைவனை பற்றி நாம் அறிந்து கொண்டோம், அவருடைய பெயரை அறிந்து கொண்டோம், அவருடைய உருவம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அந்த கடவுள் என்பவர் எங்கே இருக்கிறார், எங்கும் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறது உண்டு. எங்கும் இருந்தால் கடவுளுடைய சக்தி எல்லா இடமும் நிறைந்திருக்க வேண்டும். மனிதனிடத்தில் எந்த தீய சக்தியும் இருக்க முடியாது, மனிதன் எந்த ஒரு தீய காரியங்களையும் செய்ய முடியாது. கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்திருந்தால், கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே கையை காட்டுறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது கடவுளே வாங்க, இந்த பூமிக்கு வாங்க, மேலே இருக்கீங்களே இந்த உலகத்துக்கு வாங்க 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 அப்படின்னு கடவுளை நாம் அழைக்கின்றோம். காரணம் என்ன? அப்போ இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அப்போ இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகம். 3 உலகமானது காட்டப்பட்டிருக்கிறது. 3 வருதா? 3 லோக். 3 உலகமானது காட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று நாம் மனிதர்கள் வாழக்கூடிய உலகம், அதற்கும் மேற்பட்ட உலகம் சூக்ஷ்ம வதனம் என்று சொல்கிறோம், அதற்கும் மேற்பட்ட உலகம் இறைவன் இருக்கக்கூடிய உலகம், பிரம்ம லோகம், பரலோகம் என்று கூறுகின்றோம். செம்பொன்னிறமான ஒளி பிரகாசமயமான உலகம் இறைவன் இருக்கக்கூடிய உலகம். தெய்வீக சக்தி நிறைந்த உலகம் இறைவன் இருக்கக்கூடிய உலகம். அங்கேதான் பரம்பொருள் பரமாத்மா ஜோதி சொரூபமாக இருக்கின்றார். அங்கே இறைவன் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் இறைவனை ஓ காட் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கண் பார்வை மேல் நோக்கி செல்கின்றது. மேலே இருப்பதாக நாம் நினைத்து மேல் நோக்கி பார்க்கின்றோம். இறைவன் இருக்கக்கூடிய உலகம் அந்த உலகம்தான். கீதையில பகவான் என்ன கூறி இருக்கிறார்? எப்பொழுது இந்த உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது நான் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலை நாட்டுவதற்காக நான் வருகிறேன் என்று இறைவன் கூறியிருக்கின்றார். அதர்மம் நிறைஞ்ச இந்த நேரத்தில் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலை நாட்டுவதற்காக அந்த ஜோதி சொரூபமான இறைவனே வந்து தெய்வீக ஞானத்தையும் ராஜயோக தியானத்தையும் உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலை நாட்டக்கூடிய சக்தி இறைவனிடம் தான் இருக்கின்றது. இறைவன் எப்பொழுது இந்த பூமிக்கு வருகிறார் என்றால் கலியுகத்தினுடைய கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், கலியுகத்தின் கடைசி காலம், புது உலகத்தின் ஆரம்பம், 2க்கும் இடைப்பட்ட காலம் மிக குறைவான காலமானது இருக்கின்றது. இன்னும் இந்த குறைவான காலத்தில் இறைவன் இந்த பூமிக்கு வந்து அதர்மத்தை போக்குவதற்கான, மனித ஆத்மாவில் சக்தி நிரப்புவதற்கான இந்த தெய்வீக ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறைவன் வரக்கூடிய காலம் சங்கம யுகம் என்று கூறுகின்றோம். அவரால் மட்டும்தான் மனித ஆத்மாக்களை தூய்மைப்படுத்த முடியும். அவரால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அவரை தவிர வேறு யாருமே இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இப்படி அந்த பரமாத்மா இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் பரந்தாமம். ஹே பரந்தாமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா அவர் பரந்தாமத்தில் இருக்கார். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஹே பரந்தாமா. இந்த உலகத்தில் அவர் இல்லாத காரணத்தினால நாம் கை காட்டி மேலே அந்த இறைவனை வணங்குறது உண்டு. அந்த பரம்பொருள் பரமாத்மாவை நம் மனசை ஒருமுகப்படுத்தி மனசால அந்த இறைவனை நம்ம நினைக்கணும். அதுதான் தியானம், ராஜயோக தியானம். இது ராஜயோக தியானம் என்று சொல்ல காரணம், இந்த கிங் ஆஃப் ஆல் யோகாஸ், எத்தனையோ யோகா இருக்கிறது. பட் இந்த யோகா அனைத்து யோகத்திற்கும் தலை சிறந்த யோகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது நாம் என்னவென்று கூறுகின்றோம்? ராஜயோக தியானம். இந்த ராஜயோகத்தின் மூலமாக தன்னைத்தான் நாம், தனக்குத்தானே நம்ம ராஜாவாகக்கூடிய ஒரு கலை என்பது நமக்கு கிடைக்கின்றது. அதனால் இதற்கு பெயர் நம்ம என்ன கூறுகின்றோம்? ராஜயோக தியானம். தனக்குத்தானே ராஜா ஆகலாம். சுய கட்டுப்பாடு வருகின்றது. தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய காரணத்தினால் இந்த யோகத்திற்கு பெயர் ராஜயோக தியானம் என்று கூறுகின்றோம். மேலும் இறைவனே வந்து கற்றுக் கொடுத்த காரணத்தினால்
இந்த தியானத்திற்கு பெயர் ராஜயோக தியானம் என்று கூறுகின்றோம். யோகா என்றும் சொல்லலாம், தியானம் என்றும் சொல்லலாம். ரெண்டிற்குமே பொருள் என்பது ஒன்றுதான். யோகா என்றாலே தொடர்பு என்று பொருள், யோகா என்றாலே நினைவு என்று பொருள். யார் யாரை நினைப்பது? நம் ஆத்மா பரமாத்மாவை நினைப்பதுதான் தியானம். நாம் அனைவருமே ஆத்மா பரமாத்மாவை நினைப்பதுதான் தியானம். நம் ஆத்மா பரமாத்மாவோடு தொடர்பு கொள்வதுதான் தியானம். அப்ப அந்த இறைவனை நாம் சந்திக்க வேண்டும், அதை தான் தியானம் என்று கூறுகின்றோம். எப்படி ஒருத்தரை சந்திக்க வேண்டும் என்றால், நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் உங்களை பற்றிய அட்ரஸ் இருந்தால்தான் நான் உங்களை சந்திக்க முடியும். ஆனால் உங்களை பற்றி ஒரு அட்ரஸ், ஒரு 10-15 அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் சந்திக்க முடியாது. அதே போல தான் கடவுளை சந்திக்கணும். நம்ம ஆத்மாவாயிட்டு கடவுளை சந்திக்கணும், அதுதான் தியானம். அவரை சந்திக்க வேண்டும் என்றால் அவரை பற்றிய அட்ரஸ் நமக்கு வேணும். எல்லாமே கடவுள் என்று நாம் கூறிக்கொண்டு அந்த இறைவனை சந்திக்க முடியாது. அதனால் தியானத்துக்கு முதல் ஆதாரம் இறைவனை பற்றிய அறிமுகம், இறைவனை பற்றிய அட்ரஸ் தெரிஞ்சிட்டீங்க. அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் என்பதை தெரிஞ்சிட்டீங்க. இறைவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே சென்றுதான் நாம் அந்த இறைவனை சந்திக்க வேண்டும். நாம் இருக்கிறது இந்த உலகத்தில், கடவுள் இருக்கிறது மேலே பரந்தாமத்தில். பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவை நம்ம இந்த உடலோடு போய் சந்திக்க முடியாது. அதனால் தன்னைத்தானே ஒரு ஆத்மா நம்ம நினைக்க நினைக்க இந்த உடல் உலகம் என்ற நினைவிலிருந்து நம்ம விடுபட்டுடுவோம். நம்முடைய மனசானது இறைவனிடம் ஈடுபட்டு விடும். சோல் கான்ஷியஸில் வரணும். மெடிடேஷன் பண்ணும்போது முதல்ல நம்ம சோல் கான்ஷியஸில் வரணும். சோல் கான்ஷியஸில் வந்து காட் கான்ஷியஸில் வரணும். அதுதான் மெடிடேஷன். அன்கான்ஷியஸ் ஆகிறது மெடிடேஷன் கிடையாது. உணர்வற்ற நிலைக்கு போயிடுறது, எந்த தாட்ஸுமே இல்லாமல் போயிடுறது. அப்படி ஒரு ஸ்டேஜ் மெடிடேஷன் என்பது கிடையாது. தன்னை ஒரு ஆத்மானு உணர்ந்து பரம்பொருள் பரமாத்மா இருக்கக்கூடிய உலகத்துக்கு மனதால் சென்று அந்த பரம்பொருளுடைய புகழை நாம் உள்ளத்தில் நினைக்க வேண்டும், உள்ளத்தில் பாட வேண்டும். அதைத்தான் தியானம் என்று கூறுகின்றோம். அதுக்கு முதல் பயிற்சி சோல் கான்ஷியஸ் பயிற்சி தேவைப்படும். உதாரணமாக இப்போ உங்களை ஒரு டீச்சர் நினைக்கிறீங்க. ஒரு டீச்சருக்கு யாரோட ஞாபகம் வரும்? ஃபுல் டே பல பார்ட் ப்ளே பண்ணுறோம், பல ரோல் ப்ளே பண்ணுறோம். ஆனால் உங்களை ஒரு டீச்சர் நினைக்கும் போது யாருடைய ஞாபகம் வரும்? ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டு, கல்லூரி, அந்த மாதிரி நினைவுகள் தான் வரும். ஒரு டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேஷண்ட்டு, மெடிசன், அந்த ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி தான் நினைவு வரும். நீங்கள் அவங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டாக்டருக்கு நீங்கள் பேஷண்ட்டை தான் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக போகணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரோலை அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல தான் தன்னை ஒரு ஆத்மா நினைக்கும் போது பரமாத்மாவுடைய நினைவு தானாகவே வருகின்றது. ஒரு நினைவு இன்னொரு நினைவை நமக்கு தானாகவே கொண்டு வரும். அல்ல, பரமாத்மாவுடைய நினைவு செய்வதற்கு முதல் பயிற்சி தன்னை ஒரு ஆத்மா என்று நினைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனமானது பரமாத்மாவை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும். அந்த பரமாத்மாவை நினைவு செய்வதற்கான ஒரு பயிற்சி நாம் இப்பொழுது செய்ய இருக்கின்றோம். தன்னை எவ்வாறு ஆத்மா என்று நினைப்பது, உணர்வது, எப்படி நாம் அந்த பரந்தாம வீட்டுக்கு செல்வது, பரம்பொருளுடைய புகழை நாம் எவ்வாறு பாடுவது, இதற்கான ஒரு பயிற்சி நாம் இப்போ செய்ய இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு அந்த பரந்தாமத்துக்கு போக போகிறோம். உதாரணமாக ஒரு கடலோட காற்று வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வீட்டில் உட்காந்துட்டு கடலோட காற்று எனக்கு வேணும்னு நினச்சா கடல் காற்று வீட்டுக்கு வராது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் கடற்கரைக்கு போனால் தான் கடலுடைய காற்று கிடைக்கும். அதே போல தான் கடவுளுடைய சக்தி வேணும், கடவுளுடைய கருணை வேணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்திலேயே இருந்துட்டு இந்த உடல் என்ற நினைவிலே இருந்துட்டு இருந்தால் அவரிடமிருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் நம்ம தன்னைத்தானே கடவுள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிடணும்.
கடவுள் இருக்கிற இடத்துக்கே, உலகத்துக்கே நம்ம தன்னை கொண்டு போகும்போது அவருடைய சக்தியையும் அவருடைய அன்பையும் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அடையக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்ய முடியும். இப்போ சூரியனுடைய ஒளி வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்துருக்கும்போது கிடைக்காது. வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் சூரியனுடைய ஒளி நம்ம மேலே படுது. அந்த சூரிய ஒளி மூலமாக வேர்வையானது வருகின்றது. வேர்வை மூலமாக உடலில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் வெளியேறுகின்றது. அதே போல தான் இறைவன் ஞான சூரியனாக இருக்கின்றார். அந்த ஞான சூரியனுடைய ஒளி கிரணங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உடலை விட்டு அந்த இறைவன் இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். அவருடைய ஒளி கிரணங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களும் தீமைகளும் துக்கங்களும் அழிந்து விடுகின்றன. இல்லை, மெடிடேஷன் மூலமாக அநேக நன்மைகளை நாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். நாம் அனைவரும் விரும்பக்கூடிய இந்த உண்மையான மன அமைதியை இந்த தியானத்தின் மூலமாக நாம் அடைய முடியும். அதில் சற்று நேரத்துக்கு நாம் இந்த ஒரு பயிற்சி நாம் செய்ய இருக்கிறோம். நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஓம் சாந்தி என்று சொல்லிவிட்டு இந்த தியான பயிற்சி நான் ஆரம்பிப்பேன். நீங்களும் உங்கள் மனசில் ஓம் சாந்தி நினச்சிக்கோங்க. உங்களுடைய மனம் அங்கும் இங்கும் அலைப்பாயாது. உங்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த உடலை மறந்து, இந்த உலகத்தை மறந்து பரந்தாமத்துக்கு செல்வோம். பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை சந்திப்போம். அவரை சந்தித்து அவருடைய சக்தி நாம் அடையக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்து வருவோமாக. ஓம் சாந்தி. இப்பொழுது நான் அமைதியான சூழ்நிலையில் மிக அமைதியோடு ஓய்வாக அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய சிந்தனைகளை எல்லா பக்கங்களிலிருந்து விடுவித்து கொண்டு என்னை பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்திக்க தொடங்குகின்றேன். நான் ஒரு ஆத்மா. நான் ஆத்மா. ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த கண்கள் நான் அல்ல. காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த காதுகள் நான் அல்ல. நான் ஆத்மா. இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற, உடலிற்கு அதிகாரியாக இருக்கின்ற ஆத்மா. மனம் புத்திக்கும் அதிகாரியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த உடலில் நெற்றியின் 2 புருவங்களுக்கு நடுவில்
நட்சத்திரத்தை போன்று பிரகாசமாக இருக்கின்றேன். கண்களுக்கு புலனாகாத அழிவில்லாத சக்தி. நான் ஆத்மா, உணர்வுள்ள ஆத்மாவாக இருக்கின்றேன். அழியக்கூடிய இந்த உடல் நான் அல்ல. ஆத்மாவாகிய நான் இப்பொழுது இறைவனருக்கும் உலகிற்கு இந்த உடலை விட்டு சிறிய புள்ளியாக விடுபட்டு இந்த உலகை கடந்து நான் ஆத்மா ஒளி புள்ளியாக ஆகாயத்தையும் கடந்து சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து பறந்து செல்கின்றேன். பறந்து கொண்டே இருக்கின்றேன். ஆஹா, இப்பொழுது நான் பிரம்ம லோகத்தில் இருக்கின்றேன். இந்த உலகமானது தூய்மையும் அமைதியும் நிறைந்திருக்கின்றது. செம்பொன்னிறமான ஒளி பிரகா அமைதியின் சக்தி நிறைந்து கொண்டிருக்கிறது. உண்மையான அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய மனம் அமைதியில் நிறைந்திருக்கின்றது. அன்பான தந்தையே, நீங்கள்தான் சுக கடல். துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடிய சுக கடல் நீங்கள்தான் அப்பா. நான் ஆத்மா, அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, தூய்மையான ஆத்மா. அன்பான தந்தையே, உங்களை நான் அனுதினமும் அன்போடு நினைவு செய்வேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இதுபோன்று நாம் தியானத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனதிற்கு ஒரு எனர்ஜியும் கிடைத்து விடுகிறது, வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு சக்தியும் கிடைத்து விடுகிறது. உங்களுடைய நன்மைக்காகவும் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் இந்த தியானமானது மிக மிக அவசியமானது. நேரம் இருந்தால் சரின்னு இருக்கக்கூடாது. நேரத்தை எடுத்து இந்த தியானத்தை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக நன்மைகள் பலன்கள் என்பது இது மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும். மெடிடேஷன் என்பது ஒரு மெடிசன். மென்டலி அண்டு ஃபிசிக்கலி ரெண்டுத்துக்குமே மெடிசன் எது அப்படின்னா மெடிடேஷன் தான். இன்றைக்கு எத்தனையோ வியாதிகள் வருகின்றது. அதற்கான மருந்துகளை நம்ம சாப்பிட்டாலும் கூட அது கொஞ்சம் சதவீதம் தான் அதை சரி பண்ணுது. நீங்கள் மெடிசனும் சாப்பிடுங்க நோய்க்கு. அதை விட ஒரு நல்ல மெடிசன் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கு இறைவனை பற்றி ஒரு அழகான ஒரு அறிமுகத்தை அறிந்து கொண்டீர்கள். நாம் அனைவருமே அந்த இறைவனுடைய குழந்தைகள். அதனால் தினமும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி
ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாய் தந்தையருக்கு இரவு வணக்கத்தை சொல்லிவிட்டு தான் தூங்கும், அதே போல் நாம் கூட இறைவனுக்கு குட் நைட் பண்ணிட்டு தான் தூங்க போகணும். இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்கிறது? இன்றைக்கி தூக்கத்தினுடைய பிரச்சனை. ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் மனிதர்களால் நிம்மதியாக தூங்க முடியல. ஆனால் நீங்கள் இந்த ஒரே ஒரு டோஸ், ஸ்லீப்பிங் டோஸ் விட பல மடங்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடியது. இறைவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கடவுளை நினைங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஜோதி சொரூபமான அந்த இறைவனை நீங்கள் நினைங்க. இன்றைக்கி நாடகம், என்னுடைய நாடகம் முடிஞ்சிருச்சு, கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? குட் நைட் பண்ணுங்கள். அப்போ கடவுளுடைய நினைவிலே நீங்கள் தூங்கலாம். அப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் தூங்கலாம். அதே போல் காலையில் கண் விழிக்கும் போதும் முதல்ல அந்த இறைவனுக்கு குட் மார்னிங் சொல்லுங்கள், நைட்டு குட் நைட் சொல்லுங்கள். காலையில் கண் திறக்கும் போதே குட் மார்னிங் சொல்லுங்கள். அந்த ஜோதி சொரூபமான இறைவனுடைய அந்த ரூபத்தை உங்கள் மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சந்தோஷமாக அன்பாக உங்கள் மனசில் அந்த இறைவனுக்கு குட் மார்னிங் சொல்லுங்கள். அப்போ உங்கள் டே ஃபுல் டே குட் டே ஆகிடும். ஒரு குட் டே கொண்டு வரணும் அப்படின்னா அது யாரோட கையில் இருக்குது? கடவுளோட கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்குது. நீங்கள் கடவுள் கையில் பொறுப்பை கொடுக்குறீங்க. கடவுளே இன்றைக்கி இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு? நம்ம கையில் பொறுப்பு கொடுக்குறார். என்ன பொறுப்பு கொடுக்குறார்? டெய்லி நீங்கள் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி பொழுது எப்படி போதோ தெரியல, இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல, இன்றைக்கி எல்லாமே தப்பாகவே நடந்துகிட்ருக்கு, யார் முகத்தில் முழிச்சுனே தெரியல, எல்லாமே நெகட்டிவாகவே நடந்துகிட்ருக்குது. அப்படி நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் நல்லா இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் மனிதர்கள் அல்ல, மனசு தான் காரணம். நம்மோட மனசு தான் காரணம். நம்ம மனசை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறோமோ காலையில் எந்திரிச்ச உடனே அவங்கள நம்ம குறை சொல்கிறோம். இது கூட ஒரு அறியாமை தான். இந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டு மனசில் கடவுளை நம்ம நினச்சி குட் மார்னிங் சொல்லணும். முடியுமா? இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவீங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களால் என்ன நாள்? எப்படிப்பட்ட நாள்? சில நாட்கள் மட்டும் நல்ல நாள் கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான். அதை உருவாக்கி கொள்ள வேண்டியதுக்கான ஒரு தியான பயிற்சி தான் இந்த ஒரு மாநாடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அது நல்ல நாளாக கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. நம் அனைவரையும் தியானத்தின் மூலமாக இறைவனுடைய சந்திப்பை அனுபவம் செய்வித்த சகோதரி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.